ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய அந்த காரியத்தை குறித்து மிக தெளிவாக இருக்கிறார். நான் உங்ககிட்ட எங்களிடத்தில் கர்த்தர் கொடுத்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அது எப்படின்னா, தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படி நான் உங்களுக்கு போதித்தேன். எங்களை உத்தமர்களாக நாங்கள் விளங்கப்பட தேவனை முன்வைத்து நாங்கள் சொன்ன சுவிசேஷம் எங்களை உத்தமராக விளங்க பண்ணிட்டு மனுஷனுக்குள்ள கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம், சத்தியம், வேத வசனங்களை போதிக்கும்போது மனுஷர்களை பிரியப்படுத்தும்படி, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஜாலி பண்ணும்படி நிறைய இன்றைக்கி செய்திகள்லாம் ஒரே பரியாசம் தான், ஒரே கிண்டல் கேலி நக்கல் நையாண்டியாக தான் போயிட்டுருக்குது. அப்படி அதுக்காக கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் அப்படி போதிக்கவில்லை. சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் நாங்கள் போதித்தபடி சொல்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் வசனங்கள், இச்சகமான வசனங்களை, மயக்குகிற வசனங்களை இதாக எதிர்பார்த்து மக்கள் கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்கன்னு நான் என்ன பண்ணல, நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் என்ன பண்ணல, சுவிசேஷத்தை நான் சொல்லவில்லை, சத்தியத்தை நான் அப்படி பேசலை, அப்படி மாயம் பண்ணலைன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைய ஊழியர்கள், மீடியாஸில், சில திருச்சபைகளில், சில சுவிசேஷகர்கள் மோட்டோவே மணி அண்ட் மைண்டடாக போகிறத பார்க்க முடியுது. விசுவாசிகளும் அவருடைய இச்சகமான வார்த்தைகளை, மாயம் பண்ணுகிற வார்த்தைகளை நம்புகிறாங்க. பாருங்கள், சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாத சாவி, ஆசீர்வாத செங்கல், இதெல்லாம் மாயமான வசீகரிக்கக்கூடிய செயல். அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் என்ன பண்ணல, செய்யவே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாயமான, உங்களிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் எதாவது உங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணல, மாயம் பண்ணல. அதற்கு தேவனே சாட்சி. ஹல்லேலூயா. கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கிற ஊழியர்களை நீங்கள் நேசிக்கணும். அவங்களும் அவங்க வாழ்க்கையில் கரெக்டாக இருப்பாங்க, போதிக்கிறதுலாம் கரெக்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும், அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு போதகர் அப்படி இருக்கிறாரா, நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. கடிந்து கொள்கிறார், அவரும் சரியாக இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அப்படிப்பட்ட போதகர்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஊரில், எந்த நாட்டிலேருந்து கேட்குறேன் எனக்கு தெரியாது, ஆனால் சொல்கிறேன், அப்படிப்பட்ட போதகர்கள் நல்ல போதகர்களாக இருப்பாங்க. தேவனை வியாபாரம் பண்ணுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய அன்பை போதிக்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறவர்கள், தேவனுடைய மனதின் பாரத்தையும் அவருடைய சித்தத்தையும் போதிக்கிறவர்கள். அவங்கள நீங்கள் வெறுத்து தள்ளாமல் அவங்கள நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர்கள் தான் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், நாங்கள் சத்தியத்தின்படி வாழ எங்களை பலப்படுத்தினார். யாருக்காகவும் எதற்காகவும் மாயம் பண்ணாமல் சுவிசேஷத்தை மிக அழகாக சொல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையிலே நாளுக்கு நாள் வளர்ந்து உமக்கு சாட்சியாய் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த வல்லவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த ஆண்டவரே மகிமையான நம்பிக்கையை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஆண்டவரே முக்கொன்று பணிகளை செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்த பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்களை பிடித்துக்கொண்டு உடைய பிள்ளைகள் ஆண்டு வழி விலகாமல் சரியான நடந்து போக செய்யும் ஆண்டவர் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.